என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்திலே இந்த 40 நாட்களும் உபவாசம் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். தேவன் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் இந்த பைபிள் குவிஸில் கலந்து கொள்ள தவறியிருந்தால் நீங்கள் உடனே கலந்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த பைபிள் குவிஸில் அதிகபட்சமான பேர் சரியாக எழுதியிருக்கும் பட்சத்திலே எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு உண்டு. அது மாத்திரமல்ல, இதில் நிறைய பேர் எழுதினவங்கள நம்ம முதலாவது அனுப்பினவங்க என்ற அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுத்து சிறந்த பரிசுகளை கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை இந்த படித்து இதில் கொடுக்கப்படுகிற மனப்பாட வசன சவாலிலும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நல்லா பைபிள் படிப்போம். வேதம் தான் நமக்கு தினந்தோறும் ஆவிக்குரிய ஆகாரம். எனவே நம்ம உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுவதற்கு வேத வசனங்களில் நம்ம அதிக கவனம் செலுத்துவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உபவாசம் என்ற தலைப்பிலே நான் இன்றைக்கு உங்களோடு கூட பாதியிலே உடைந்த உபவாசம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே 1ஆம் வசனம், யெரொபெயாமின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். யெரொபெயாம் வேத புத்தகத்தில் அதிகபட்சமான நேரம் பயன்படுத்தப்பட்ட ஒரு ராஜாவுடைய பெயர் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம், அநேக ராஜாக்கள் தவறு செய்யும்போது இந்த யெரொபெயாமின் பெயரை சொல்லி தான் ஆண்டவர் அங்கே வேதனைப்படுவார், அங்கே கண்டிப்பார், அங்கே தண்டிப்பார். அப்போது இந்த யெரொபெயாமின் பெயரை அதிகமாய் நாம் வேதத்தில் பார்க்கலாம். அதாவது சாலமோன் நாட்களுக்கு பின்பாக ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ரெகோபெயாமின் கையிலும் யெரொபெயாமின் கையிலும். அப்போது இந்த யெரொபெயாம் தூபம் காட்டுவதற்கு பலிபீட தண்டையிலே நிற்கையில் என்ன நடந்தது? முதல் வசனத்தில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. அப்போது இந்த யெரொபெயாம் தூபம் காட்டி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் இவன் இங்கே வந்து யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து இந்த தீர்க்க தரிசனம் சொன்னான். இந்த தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம்? அவர் சொல்கிறாரு 2ஆம் வசனத்தில், பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா எனும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறினான். யெரொபெயாம் அவனை எதிர்த்தான். அவன் கை நின்று போனது, பலிபீடம் வெடித்தது. உண்மையில் இந்த தீர்க்கதரிசி சாதாரணமானவன் அல்ல. காரணம் என்னன்னா, இந்த தீர்க்கதரிசி ஒரு வரம் பெற்ற தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசன வரம், சுகமளிக்கும் வரம். யோசித்து பார்த்தீங்களா? மறுபடியுமாக இந்த ராஜாவின் கை சரியாவதற்கு இந்த தீர்க்கதரிசி தான் ஜெபித்தான். அப்படி என்றால் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை வல்லமையாக பயன்படுத்தினார். அனுப்பப்பட்ட வேலையை சரியாய் முடித்த தீர்க்கதரிசி, வரம் பெற்ற தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை பெற்ற தீர்க்கதரிசி, சாதாரணமானவன் அல்ல. அப்போது இந்த தீர்க்கதரிசியை பாருங்கள், இதெல்லாம் நடந்த உடனே ராஜா கூப்பிடுறார், நீ வா என் சமூகத்துக்கு வா, என்னுடைய அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீ வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் அப்படின்னு 7ஆவது வசனத்தில் சொல்ல, 9ஆம் வசனம் முக்கியமான வசனம். அவர் சொல்கிறாரு, ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். அப்போ இந்த தீர்க்கதரிசி, பெயர் சொல்லப்படாத இந்த தீர்க்கதரிசி எவ்வளவு அந்த ஃபர்மாக இருக்கார் பாருங்க, தன்னுடைய அந்த தேவனுடைய வார்த்தையில் கீழ்ப்படிவதில். அப்போது ராஜா கூப்பிடுறாரு, நீ வந்து சாப்பிடு. இவன் முடியாதுன்ட்டான். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அவன் புசிக்கவும் குடிக்கவும் இல்லை. யோசித்து பாருங்கள், இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையின்படியே புசியாமலும் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் என்று சொல்லும் பொழுது, தேவன் தனக்கு கொடுத்த இந்த பொறுப்பை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த தீர்க்கதரிசி அவன் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறார். ஏன்னா அந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, இவன் உபவாசத்தோடு கூட இந்த பணியை நிறைவேற்றி முடித்தான். ஆனால் அங்கிருந்த இளைஞர்கள் போய் தன் தகப்பன் இடத்துல, அவர் ஒரு கிழ தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படிலாம் நடந்துச்சு. யோசித்து பாருங்கள், அந்த தீர்க்கதரிசி, கிழ தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள் 18ஆம் வசனத்தில், அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்திலே பொய் சொன்னான். அப்போது இந்த தீர்க்கதரிசி, கிழ தீர்க்கதரிசி
கர்த்தருடைய தூதன் எனக்கு சொன்னான் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசிகிட்ட சொல்ல, தனக்கு கர்த்தரே பேசினார் என்று சொன்னார். ஆனால் கர்த்தருடைய தூதன் தனக்கு சொன்னதாய் கிழத்தீர்க்கதரிசி சொல்லும்போது எவ்வளவு சுதாரித்திருக்கணும். உடனே பாருங்க, அவன் அப்படியே வந்து அதை நம்பி அங்கே வந்து சாப்பிட்றான். ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த ராஜாவின் அழைப்பை அசட்டை பண்ணினவன் ஆனால் கிழத்தீர்க்கதரிசியின் இடத்திலே ஏமாந்து போனான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம இந்த டிசர்னிங் ஸ்பிரிட் இல்லாததுனால நிறைய நேரம் ஏமாந்துடுறோம். நமக்குள்ளே பகுத்தறிகிற வரம் தேவை. இந்த நாட்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா ஆவிகளையும் நாங்கள் நம்பாமல் பகுத்தறிகிற வரத்தோடு கூட எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க எனக்கு கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கடைசி காலத்தில் வாழ்கிறோம். எனவே இந்த தீர்க்கதரிசி கொஞ்சம் நிதானித்திருக்கலாம்ல, அதை தவற விட்டு விட்டான். ஃபாஸ்டிங்கை பாதியில் உடைச்சிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் உபவாசத்தை பாதியில் உடைக்கிறவங்க இருக்காங்க. நான் தீர்மானமாக நான் ஃபாஸ்டிங் இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங்கினுடைய துவக்கத்தில் கொஞ்சம் டயர்ட் இருக்கலாம். ஃபாஸ்டிங்கினுடைய துவக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் சோர்வுக்குள்ளாகலாம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க, உபவாசத்தை நிறுத்திடாதீங்க. ஃபாஸ்டிங்கை துவங்கிட்டீங்களா, யாருக்காகவோ சிலவங்க சொல்லுவாங்க, இந்த காலத்தில் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம், அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம், ஏசு உபவாசம் இருந்தாலும் நீங்கள் இருக்க வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு லந்து காலன்ற அந்த 40 நாட்கள் முக்கியம் இல்லை. ஆனால் இப்படி உபவாசித்து தேவனோடு கூட கிட்டி சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, ஏன் அந்த வாய்ப்பை நம்ம தவற விடணும்? எதுக்காக அந்த வாய்ப்பை, தேவன் நமக்கு தந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க கூடாது? யோசித்து பாருங்கள். அப்படின்னா நம்ம இந்த நாட்கள் அதிகமாக நம்ம கவனமாக இருக்கணும். இவர் செய்த 3 காரியம் என்னென்னா, எச்சரிக்கையாக இல்லை. முதலாவது எச்சரிக்கையாக இல்லை, இரண்டாவது எதிர்க்கவில்லை, மூன்றாவது ஏற்கவா என்று தேவனிடத்தில் கேட்கவில்லை. இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடம். அவன் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும், ஆனால் எச்சரிக்கையாக இல்லை. இரண்டாவது, இந்த கிழத்தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே எதிர்த்திருக்கணும், ராஜா கிட்ட எதிர்த்த மாதிரி எதிர்க்கவில்லை. மூன்றாவது, ஏற்கவா என்று, அந்த அழைப்பை ஏற்கவா என்று ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கணும், செய்யலை. எதை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எச்சரிக்கையாக இருங்க. வேதத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் வரும்போது எதிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அதை இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக நீங்கள் தெரிந்தெடுத்து கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 வசனம். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க, வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எதையும் எதிர்க்க, ஆண்டவரே, நாங்கள் எதையுமே ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இது ஏற்கவா என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து தேர்ந்தெடுக்க கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, எங்களுடைய பொருத்தனைகளாக இருக்கட்டும், எங்களுடைய சில டிசிப்ளினாக இருக்கட்டும், பாதியில் நிறுத்திடாமல் கடைசி வரைக்கும் உங்கள் கிருபையோடு அதை தொடர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.
ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.